வெல்கம் டு மிஸ் ஓவியா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மாஸ்டர் கிளாஸ் டே 2ல வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் செக்ஷன் பேஸ்ட் ஆன் ஸ்கின் டைப் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராவது நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படியே ஒரு லைக்கு ஷேரு கமெண்ட் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஓகே, மொக்க போட்டது போதும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கின் டைப்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் ஐ பட்டனில் போடுறேன். நம்ம ஏன் ஸ்கின் டைப்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மேக்கப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு ஆயிலி ரொம்ப செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு மாய்ஸ்சரைசர் அதிகமாக போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே எண்ணெய் வடிகிற மாதிரி ஆரம்பிச்சிடும். மேக்கப் வந்து திப்பி திப்பியாக இருக்கும், மேக்கப் வந்து கருப்பாயிடும். இந்த எல்லா ட்ராபேக்கும் காரணம் வந்து ஸ்கின் டைப்பை அனலைஸ் பண்ணாமல் நம்ம மேக்கப் போடுறது தான் காரணம். ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்கின் டைப் என்ன, ட்ரையா ஆயிலியா நார்மலா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை ஸ்கின் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போடுற மேக்கப் கிளாஸோட வீடியோ இருக்குது இல்லையா, அதை யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு ட்ரிக்ஸோ டிப்ஸோ வந்து ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்போம், அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பெரிய இடத்துல வந்து உதவும். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம தியரி ப்ராக்டிக்கல் 2 கிளாஸுமே எடுப்போம் கண்டிப்பாக. எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே தியரியாக சொல்ல முடியாது இல்லையா. அதனால் தியரியில் வந்து என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து தூங்குவாங்க. இருந்தாலும் நீங்கள் தூங்காமல் இதை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் இன்னும் நல்லா கெயின் ஆகும். அதனால் என்னோட ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த தியரி கிளாஸையும் கவனிக்கணும். கண்டிப்பாக நான் ப்ராக்டிக்கலும் போடுவேன். இப்போ தியரியில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 5 ஸ்கின் டைப்ஸ். முதல் ஸ்கின் டைப் வந்து நாம் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஆயிலி ஸ்கின் டைப்பை தான் கணக்கு எடுத்துக்கணும். 2வது ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப். 3வது ஸ்கின் டைப் வந்து ட்ரை ஸ்கின். 4வது வந்து நார்மல் ஸ்கின் டைப். 5வது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டைப். ஓகேங்களா. இப்போ முதல்ல ஆயிலி ஸ்கின் டைப் அப்படின்னா என்னன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிலி ஸ்கின் ஆகட்டும் காம்பினேஷன் ஸ்கின் ஆகட்டும் எண்ணெய் வடியும் முகத்தில், ஃபேஸ் ஃபுல்லாக வந்து எண்ணெய் வடியும் ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஆனால் பிரைட் எல்லாருமே சோப்பு போட்டு ஒரு 4-5 தடவை மூஞ்சி கழுவிட்டு வந்தால் உட்காந்துருப்பாங்க, இல்லை அதுக்குன்னே தனியாக ப்ரிப்பரேஷன்லாம் ஃபேஸ் வாஷ் அது இதுன்னு வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின்னை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மேக்ஸிமம் நம்ம பிரைட் தான் அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஸ்கின்னை அப்படியே வாட்ச் பண்ணி பார்க்கணும். நல்ல ஒரு லார்ஜ் ஓப்பன் போர்ஸ், நல்ல பெரிய பெரிய குழிகள் வந்து ஸ்கின்ல இருக்கும். அது அப்படி இல்லை பெரிய பெரிய பருக்கள், அதாவது கொப்பளங்கள், பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது, அது வந்து பெருசாக இருக்கும். நல்ல ஒரு சீல் வடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லா கொப்பளமும் அந்த மாதிரி இருக்காது, சிலது சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து அந்த கொப்பளங்கள் வந்துட்டு போன தடயங்கள், அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு போன தடயங்கள், எக்ஸாம்பிள் டார்க் ஸ்பாட்ஸ், கருப்புள்ளிகள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ஸ், தழும்புகள், இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த ஆயிலி ஸ்கின் டைப்பை பார்த்தீங்கன்னாவே பெரிய பிம்பிள் இருக்கா ஆயிலி ஸ்கின் டைப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் டைப். இது வந்து நெத்தி, மூக்கு, வாய், தாடை, இந்த பகுதியை வந்து நம்ம டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்க பகுதியை வந்து நம்ம யூ ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டி ஜோனில் ஆயில் செக்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம காம்பினேஷன் ஸ்கின் டைப்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஆயில் ஸ்கின் டைப்பில் பார்த்த மாதிரி இதுலேயும் அதே தான். பிரைட் எப்படி மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க, அதனால நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அவங்க நார்மல் என்ன ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் செக்ரேஷனை வச்சு. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இவங்களுக்கு வந்து பொறியாக இருக்கும் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வந்து பொறியாக கரெக்டாக இந்த நெத்தி, மூக்கு, இந்த தாடை, இந்த பகுதியில் பொறியாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க ஏரியாவில் ட்ரையாக இருக்கும். இதை வந்து நம்ம காம்பினேஷன் ஸ்கின் டைப் அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் டைப்பு. இது வந்து பார்க்கறதுக்கு அன்ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவே ஒரு கலகலப்பே இல்லாத மாதிரி இருக்கும், வறண்ட நிலம் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ட்ரை ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு நல்லா, இப்போ நம்மளுக்கு குளிர்காலத்தில் சருமம் எப்படி இருக்கும், நல்லா தோல் உரியிற மாதிரி இருக்கும் இல்லையா, வெள்ளை வெள்ளைன்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபீலிங்ஸை நல்லா பிச்சுக்கிற மாதிரி, எண்ணெய் எடுத்து மூஞ்சில் கொட்டிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக ட்ரை ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நார்மல் ஸ்கின் டைப் வந்து நம்ம மேலே பார்த்த 3 ஸ்கின் டைப்ஸ், அதாவது ஆயிலி, ட்ரை, காம்பினேஷன், இந்த 3 ஸ்கின் டைப்பில் எந்த வகையும் வந்து அதிகமாக பெற்றிருக்காது. ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. pH லெவல் வந்து பேலன்ஸாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கிறத வந்து நம்ம நார்மல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே இந்த நார்மல் ஸ்கின் டைப் இருக்கணும்னு தான் ஆசை இருக்கும் இல்லையா. சரி, ஓகே.
ஸோ அடுத்தது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டைப். நம்ம மேலே பார்த்த 4 ஸ்கின் டைப்ஸில் எதுக்கு வேணாலுமே வந்து இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போட்டால் சேராது, டக்குன்னு பிம்பிள்ஸ் வந்துடும், ஒரு ரெட்டிஷ்னஸ் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ரேஷஸ் வந்துடும். இது வந்து நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இருக்கிற ஒரு காமனான விஷயம் தான். அதாவது நம்ம தப்பான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கின் டைப்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்லையும் இல்லை வாட்ஸ்அப்லையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம அப்படியே ஜம்ப் ஆக போகிறது என்னன்னா பேசிக் மேக்கப் திங்ஸ். நம்ம நேற்று பார்த்தோம். யாராவது அந்த எபிசோட் பார்க்கலன்னா லைனாக பாருங்கள். மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் 1, 2 அந்த மாதிரி லைனாக பாருங்கள். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னா பேசிக் மேக்கப் திங்ஸ் வந்து பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து பேசிக் மேக்கப் எப்படி போடுறதுங்கிறத தியரியாக பார்க்கலாம். அது என்னென்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். அது எந்தெந்த ஸ்கின் டைப்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர், 2வது வந்து ப்ரைமர், 3வது வந்து கலர் கரெக்டர், 4வது வந்து கன்சீலர், 5வது ஃபவுண்டேஷன், 6வது காம்பேக்டு, 7வது மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது கூட நம்ம அந்த ஹைலைட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் நம்ம இப்போ கணக்கு எடுத்துக்க வேண்டாம். நம்ம ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது அதெல்லாம் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த 7 இதுதான். மாய்ஸ்சரைசர் போடுறதுனால ஸ்கின் ஈரப்பதமாக இருக்கும், நல்லா ஹைட்ரேட்டிங்காக. ஹைட்ரேட்டிங்கான ஒன்று தான், நல்லா ஈரப்பதமாக இருக்கும். 2வது மேக்கப் போடுறதுக்கு ஸ்கின்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் மாய்ஸ்சரைசரு. அதே போல் உங்களுக்கு வந்து மேக்கப்பை நல்லா போடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தனாக வந்து ரெடியாக வச்சுருக்கோம் மாய்ஸ்சரைசர். இந்த விஷயங்களுக்காக தான் நம்ம மாய்ஸ்சரைசர் மேக்கப்பில் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் ரெகுலராகவும் யூஸ் பண்ணுறோம், அதே போல் தான். பட் ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் மேக்கப் பண்ணுறப்ப யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரைமர். ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மேக்கப் வந்து ஸ்கின்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி குட்டி குட்டி தழும்புகள், ஓப்பன் போர்ஸு இதெல்லாம் இருந்துச்சுனாலும் அதை ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரைமரை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்மூத் அண்ட் சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரைமரை யூஸ் பண்ணுறோம். ப்ரைமர் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ரைமர் எப்போவுமே யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து கலர் கரெக்டர். கலர் கரெக்டர் வந்து ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ், ரொம்ப இப்போ எனக்குலாம் வாய் சுற்றி ரொம்ப கருப்பாக இருக்கும், கண்ணை சுற்றி ரொம்ப கருப்பாக இருக்கும், நெத்தியோட 2 சைடு கருப்பாக இருக்கும். அப்போ வந்து இந்த கலர் கரெக்டர் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு கலர் கரெக்டர் எப்படி இருக்குன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கும். ஸோ இப்படி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த கருப்பாக இருக்க ஏரியாஸ்லலாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு பேஸை க்ரியேட் பண்ணிவிடும். அதுக்கு மேலே நீங்கள் டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா எல்லா இடமும் வெள்ளையாக, இந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கலர் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர். கன்சீலர் வந்து ஈவன் டோன் பண்ணுறதுக்கு ஸ்கின்னை, ஏன்னா ஸ்கின் எல்லாமே ஒரே கலரில் இருக்காது. இங்கே எல்லாருக்கும் நல்லா வெள்ளைன்னு இருக்கும், மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இந்த நெத்தி, அதே வாயை சுற்றி, கண்ணு சுற்றி இதெல்லாம் கருப்பாக இருக்கும். ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம ஈக்குவல் பண்ணும், ஃபேஸோட இந்த கலருக்கு ஈக்குவல் பண்ணும். அதுக்காக நம்ம கன்சீலிங் பண்ணுறோம். கன்சீலிங் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் தான் வந்து ஃபவுண்டேஷன் போட போகிறோம். ஃபவுண்டேஷன் எதுக்காகனா நல்ல ஈவன் டோனாக காமிக்கிறதுக்கு, நல்ல ஃபேப்லெஸ்ஸாக காமிக்கிறதுக்கு, ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு ஹெல்த்தி லுக்கிங்கில் காமிக்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து காம்பேக்ட் வந்து இது வரைக்கும் போட்ட மேக்கப் எல்லாம் செட்டில் பண்ணுறதுக்காக, அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக, செட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து காம்பேக்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்து மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, இப்போ போட்ட எல்லாத்தையும் செட்டில்டாக வச்சுக்கிறதுக்காக மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எது என்னென்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து கமெண்ட்லேயோ வந்து கேளுங்க. ஓகே, இதெல்லாம் எந்த ஸ்கின் டைப்புக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். நாங்கள் வந்து இப்போ 4 ஸ்கின் டைப்ஸ் மட்டும் தான் கணக்கு எடுத்துக்குவோம். சென்சிட்டிவ் ஸ்கின்னை கணக்கு எடுத்துக்க மாட்டோம். இந்த 4 ஸ்கின் டைப்ஸையும் நான் 2 காலமாக பிரித்து வச்சுக்கிறேன். இந்த பக்கம் என்ன பிரித்து வைக்கிறேன்னா ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னை வந்து பிரித்து வைக்கிறேன். இந்த பக்கம் நார்மல் ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின்னை வந்து பிரித்து வைக்கிறேன். இது 2 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் வந்து இந்த ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நிறையவே யூஸ் பண்ணலாம். ரொம்ப கம்மியாக அப்படி இப்படி இல்லாமல் நல்லா அள்ளி அப்புங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் என்ன சொல்கிறது, நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ட்ரையாக தான் இருக்காங்க. மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் நான் நல்லா ஈரப்பதமாக வச்சுப்போம், ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணும் அதுக்காக. பட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து ஃப்ரீயாக விடணும், அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்டு
காம்பினேஷன் ஸ்கின். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அப்போ தான் மேக்கப் வந்து வலிஞ்சு வராமல் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். ஸோ அதனால ஆயில் அண்டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ப்ரைமர். ப்ரைமர் எந்த ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஆயிலி அண்டு காம்பினேஷன் ஸ்கின் டைப்பு. எக்ஸாம்பிள், ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஃபேஸ் ஃபுல்லாகவே ஆயில் வந்து வடிய ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால் ஆயில் கண்ட்ரோல் ப்ரைமர் வந்து நம்ம ஆயில் ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணோம். காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டீ ஜோனுக்கு மட்டும் ஆயில் கண்ட்ரோல் ப்ரைமர் போட்டு மற்ற இருக்க பேலன்ஸ் இருக்க ஏரியாஸ்க்கெல்லாம் அதர் ப்ரைமர்ஸ், ஒரு ஸ்மூத் அண்ட் ப்ரைமரு அந்த மாதிரி நம்ம ஹைடு நல்ல ஃபேப்லஸ் லுக்கிங் ப்ரைமர், அந்த மாதிரி போர்ஸ் அதிகமாக இருக்குன்னா போர் ப்ரைமர், அந்த மாதிரி இருக்க ப்ரைமர்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப பேசிக்காக இருக்கீங்க, இப்போ தான் மேக்கப் கற்றுக்குறீங்கன்னா இந்த பேருக்காகலாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கவே தேவையில்லை. எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கவங்களுக்கு புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம ப்ரைமர் வந்து பிரித்து போட்டுக்கலாம். ஒரு ஃபேஸ்க்கு 5 ப்ரைமர் கூட போடலாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு நாலேஜ் ப்ளஸ் வந்து ஒரு பிராண்டடான ப்ரைமர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அண்டு நார்மல் ஸ்கின் டைப். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் ப்ரைமர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைமரை வந்து ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கலர் கரெக்டர், கன்சீலர், ஃபவுண்டேஷன். இது மூணுக்குமே ஒரே பேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஒரே எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, நான் க்ரைலான் தான் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்க போகிறேன். க்ரைலான் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு, அது வந்து ஒரு மேக்கப் பிராண்டு. இது வந்து சினி ஃபீல்டில், அதாவது நாடகத்தில், படத்தில் இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபவுண்டேஷன். இந்த க்ரைலான் அப்படிங்கிற பிராண்டு வந்து ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் இதெல்லாம் நிறைய இது வச்சுருக்கோம். எப்படி இப்போ லோரியல், லாக்மே அதெல்லாம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி இதுவும் நிறைய வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து 2 இருக்குது, ஃபவுண்டேஷன் பேலட்லேயே 2 இருக்குது. ஒன்று வந்து சுப்ரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து டெர்மா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இந்த சுப்ரா அப்படிங்கிற பேலட் வந்து எப்படி ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தொட்டாவே நல்ல எண்ணெய் பச தன்மையோட ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இதை நம்ம எந்த ஸ்கின்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரை. ஏன்னா அதுக்கு தான் ஈரப்பதம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து இந்த சுப்ரா பேலட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து வந்து டெர்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கே வந்து அந்த பிளெண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பிளெண்டபிள் வந்து இதில் கம்மியாக இருக்கும். பிளெண்ட் ஆயில் போட்டு தான் பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறதுனால ஆயில் ஸ்கின்னுக்கு போட்டால் டக்குன்னு பிளெண்ட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து கொஞ்சம் ஆயில் செக்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த டெர்மா அப்படிங்கிறது ஆயில் அண்டு காம்பினேஷன் ஸ்கின் டைப் இருக்க ஸ்கின்னுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இதுதான் வந்து பேசிஸ். இந்த பேசிக்கை வச்சுக்கிட்டிங்கனாவே எந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் எடுத்தாலுமே ஓகே. இது இப்போ எக்ஸாம்பிள் ஃபிட்மி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தூக்கிட்டு போய் ட்ரை ஸ்கின்னுக்கு போட்டிங்கன்னா இன்னும் ட்ரையாக காமிக்கும். மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் மேக்கப்பு. ஸோ இந்த நாலேஜை வச்சு உங்களால் எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா நீங்கள் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன 3 ஸ்டெப்ஸ் பார்க்கணும்: கலர் கரெக்டர், கன்சீலர் அண்டு ஃபவுண்டேஷன். இதுக்கு 3க்குமே சேம் இதே தியரி தான். நம்ம ரொம்ப ட்ரை அண்டு நார்மலாக இருக்க ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஆயில் ஃபீல் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன்ஸை வந்து நம்ம போடணும். ஃபவுண்டேஷனோ காம்பேக்டோ கலர் கரெக்டரோ போடணும். இதே ஆயில் அண்டு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஃபவுண்டேஷன் இது வந்து அதாவது அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கணும், இது வந்து ஸ்கின்னை ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு ஃபவுண்டேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் வந்து ட்ரை அண்டு நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் பார்க்குறதுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து காம்பேக்ட். இதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு தான் காம்பேக்ட்டு. ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணணும் காம்பேக்ட் எப்பயுமே. ஸோ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ஸ்கின் இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து வரக்கூடாது, கையோடு இப்படி வரக்கூடாது. டச் பண்ணால் அப்படி செட்டில் ஆகி இருக்கணும். எந்த ஸ்கின் டைப்புக்கு நீங்கள் போட்டிங்கனாலுமே வந்து செட்டில்ட் ஆகி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டான ஸ்கின் டைப்பை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபவுண்டேஷனை எல்லாமே கரெக்டான அளவு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது புரியலன்னா நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ வந்து
உங்களுக்கு உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதே போல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய் டியர்ஸ்.